ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்பி டாலுக்கு நம்ம வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணி அழகாக ட்ரெஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பார்பி ஜுவல்லரி செட்டு, டபுள் பெட்டு, பார்பி டால் ஹவுஸு, அப்புறம் பார்பி செட் வீடியோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, சேனல் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கிவ்அவே பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க அதுக்குரிய வீடியோவை செக் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம பார்பிக்கு ட்ரெஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலூன் மாதிரி பொங்கல்லாம் விற்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பாப்பா வாங்கினது. ஸோ அது காற்று போனதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த பாலித்தீன் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல் கவுன் மாதிரி வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து உங்கள் பார்பி டாலோட ஹைட்டுக்கு சைஸுக்கெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கழுத்துக்கு வந்து மேலே அந்த வளைவாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கைக்கு மட்டும் 2 சைட்லேயும் கேப் விட்டுட்டு நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம், அல்லது ஸ்டாப்லர் பின் கூட யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிடுறேன். இந்த மாதிரி இதை வந்து ஈஸியாக ஒட்டிட்டு அப்படியே நம்ம வந்து பார்பி டாலுக்கு ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் பொம்மைக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அழகாக பாலித்தீன் பேப்பர்லேருந்து நம்ம வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்க எந்த ஒரு பாலித்தீன் பேப்பர்லையும் நம்ம கட் பண்ணி ஒட்டி பார்பி டாலுக்கு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாப்பாவோட பழைய ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த கை சைடு இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கை சைடில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். இது வந்து பனியன் கிளாத்துங்கனால நமக்கு எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து அந்த சைடில் இருக்க ஆரஞ்சு கலர்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பொம்மைக்கு போட்டு காட்டுறேன். நம்ம கை பீஸ் வந்து கட் பண்ணோம்ல, அதை வந்து மாட்டிட்டு அதோட ஒரு ஷோல்டரில் வந்து இப்போ நம்ம ஆரஞ்சு கலரில் கட் பண்ணோம்ல, அதை வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடணும். ஸோ எந்த அளவுக்கு அதோட ஹைட்டுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து நம்ம கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடுமே இதை வந்து ஒட்டிடலாம். ஸோ இது வந்து நமக்கு போடுறதுக்கும் கலட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பழைய ட்ரெஸ்லேருந்து அழகாக ஒரு பார்பி ட்ரெஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணிப்பை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துணிப்பை என்ன கலரில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன டிசைனில் வேணாலும் எடுத்துக்கலாம். கட்டைப்பை இருக்கும்ல, அது கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போதே நமக்கு வந்து 2 பீஸாக கிடைக்கும். அந்த பேக்கோட பின்பக்கமும் சேர்த்து தான் கட் பண்ணணும். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் இந்த மாதிரி சாய்வாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது 2யுமே சேர்த்து வச்சு நான் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் நூல் ஊசிலாம் யூஸ் பண்ணி தைக்க தெரியும் அப்படின்னா கூட நம்ம தைக்கலாம். இல்லை ஈஸியாக அந்த மாதிரி வேலை முடியணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி ஈஸியாக பின் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பொம்மையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். பொம்மையை வச்சு அந்த அளவை வரைஞ்சி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து அதே துணிப்பையில் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதையுமே லைட்டாக கை இருக்கிற மாதிரி சைட்லையும் கழுத்து வந்து நடுவில் இருக்கிற மாதிரியும் வளைவாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதையுமே அந்த சைடில் ஓப்பனாக இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிடலாம். இல்லை ஊசி நூல் வச்சு கூட தைச்சிக்கலாம். நான் வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி தான் பின் பண்ணுறேன். பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பின் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து திருப்பி விட்டு எடுத்து விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம பின் பண்ணது தெரியாமல் கரெக்டாக வரும். நம்ம தைக்கும்போது கூட அந்த மாதிரி தானே உள்ளே கூடி தையல் வச்சு தைச்சிட்டு சட்டையை வந்து திருப்பி விட்டுறணும். அப்போ தான் அந்த தையல் தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாப்லர் பின் பண்ணும்போதும் பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்பி டாலுக்கு அழகாக ஒரு ஸ்கர்ட்டும் மேலே வந்து சட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பார்பி டாலுக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பார்பி டால் வந்து அழகாக ஒரு ஸ்கர்ட்டும் டாப்பும் போட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் துணிப்பையிலேருந்தே ரெடி பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாலித்தீன் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த பலூன் டைப்பில் இருக்கும்ல, அந்த பாலித்தீன் பேப்பர் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கவுன் மாதிரி ரெடி பண்ணோம். இப்போ வந்து மேலே ஒரு டாப்பும் கீழே வந்து ஒரு பேண்ட் 3/4 இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுலேயுமே கழுத்துக்கு வந்து வளைவு இருக்கணும், சைடில் கைக்கு வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நம்ம பார்பி டாலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து வீடியோவில் காட்டலை, ஆனால் நான் வந்து பொம்மையை வச்சு அளந்து அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பொம்மைக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து இதில் கழுத்தை கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சைடில் ஒரு பக்கம் அது ஒட்டியே இருக்குது, இன்னொரு பக்கம் ஒட்டுறதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம க்ளூகன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மேலே கட் பண்ணதை பொம்மைக்கு வந்து போட்டாச்சு. அந்த கையை வந்து கரெக்டாக உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சைடில் வந்து நான் ஒட்டிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து மேலே வந்து நம்ம ட்ரெஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சைடில் வந்து ஒட்டிட்டேன். அடுத்து வந்து இதுக்கு 3/4 மாதிரி ஒரு பேண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு பெரிய பேண்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் நீளமாக கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த பேப்பர் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல பெரிய பேப்பராக இருந்தால் நீங்கள் ரெண்டும் ஜாயின் பண்ண மாதிரியே கட் பண்ணிக்கலாம். நான் அதே கலரில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு முன்பக்கமும் ஒட்டிடுங்க. அப்புறம் காலுக்கு மட்டும் சின்னதாக கேப் வந்து கீழே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம வந்து இதை பொம்மைக்கு வந்து அப்படியே மாட்டி விட்டுடலாம். இதை வந்து நான் ஒட்டிட்டு நான் பொம்மைக்கு மாட்டி காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்து பேண்ட் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து பொம்மைக்கு போட்டாச்சு. இது வந்து சைடில் ஒரு மாதிரி வளைவாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் டிசைனாகவே இது வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பரில் வந்து நம்ம அழகாக ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு செல்லோ டேப், அதாவது நம்ம ஆல்ரெடி இது மேலேயாவது ஒட்டிட்டு உரிச்சு போட்டிருப்போம்ல அந்த செல்லோ டேப் எடுத்திருக்கேன். ஸோ புது செல்லோ டேப் வந்து எடுத்துடாதீங்க. அது வந்து பொம்மை மேலே அப்படியே ஒட்டிக்கும், அந்த கலரும் ஒட்டி பொம்மை வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் யூஸ்டாக இருக்கிற நம்ம ஆல்ரெடி ஒட்டி உரிச்ச செல்லோ டேப் வந்து எடுத்து இந்த மாதிரி கை விரலில் வச்சு சுற்றிக்கோங்க. இதே மாதிரி நமக்கு 2 பீஸ் தேவை. ஸோ 2 இது வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ஸ்கர்ட் மாதிரியும் மேலே வந்து ட்ரெஸ் மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் பொம்மைக்கு மாட்டி காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்து கீழே நமக்கு ஸ்கர்ட் இன்னுமே நீளமாக வேணும் அப்படின்னா அது மேலே இன்னும் இருக்க இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒட்டிக்கும். ஸோ அது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனாலும் அதில் வந்து லைட்டாக கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கம் இருக்கிறதா பார்த்திங்கன்னா பொம்மை மேலே ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கர்ட்டும் டாப்பும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மேலே அந்த டாப்பில் டிசைனுக்கு வந்து அந்த யூஸ்டு செல்லோ டேப்லேயே இந்த மாதிரி நம்ம கசக்கி அதை வந்து மேலே பனியன்லலாம் மேலே இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் லைட்டாக கம் இருக்கனால அந்த செல்லோ டேப் மேலேயே அது வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக யூஸ்டு செல்லோ டேப்பில் கூட நம்ம வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணலாம். இந்த யூஸ்டு செல்லோ டேப் ட்ரெஸ் வந்து நம்ம பார்பிக்கு போட்டு கலட்டி விளையாடுறத விட ஷோகேஸ்க்குலாம் வைப்போல அந்த மாதிரி பொம்மைக்கு வந்து போட்டு வைக்கிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்டு செல்லோ டேப்பில் கூட நம்ம அழகாக ஒரு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பலூன் எடுத்திருக்கேன். இந்த பலூனில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கால் விடுறதுக்காக 2 சைடு கட் பண்ணிவிட்டு அப்புறம் பலூனை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அது வந்து எலாஸ்டிக் மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து கீழே வந்து நம்ம ட்ரௌசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்விம் சூட்டுக்கு நம்ம பார்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பலூன் எடுத்திருக்கேன். இந்த பலூன் வந்து மேலே டாப்புக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கைக்கு வந்து 2 இது கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கழுத்துக்கு 1 கட் பண்ணிக்கோங்க. வளைவாக கட் பண்ணிவிட்டு இதுலேயுமே பாதியை கட் பண்ணி அந்த பலூனை எடுத்துருங்க. இதை வந்து மேலே வந்து பனியன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 2யுமே நம்ம வந்து பார்பிக்கு ஸ்விம் சூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் பார்பிக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம பார்பிக்கு அழகாக பலூன்லேயே ஸ்விம் சூட் ரெடி பண்ணியாச்சு. பலூன் வந்து கீழே உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம மேலே கட் பண்ணி அதை கூட ஸ்விம் சூட்டை அழகாக ரெடி பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து எந்த மெட்டீரியலுமே இல்லை, நான் எப்படி பார்பி ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணலாம் அல்லது ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கலட்டுறதுக்கு எடுக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்கர்ட் மாதிரி நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம திருப்பி விட முடியாது, பேப்பருங்கனால ஓரளவுக்கு நம்ம கசங்காமல் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பேப்பர்லேயே டாப் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்குமே இந்த மாதிரி மடக்கிட்டு சைடில் வந்து கை இருக்க மாதிரியும் மேலே கழுத்து இருக்க மாதிரியும் அழகாக கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்குமே நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணியும் ஒட்டிக்கலாம் அல்லது ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணியும் பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பார்பி டாலுக்கு போட்டு விட்டுக்கலாம். இதில் வந்து ஒயிட் பேப்பருங்கனால நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்பி டாலுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம பேப்பர்லேயே அழகாக பார்பி டாலுக்கு வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து போட்டு கலட்டினா கிழிஞ்சு போயிடும். ஸோ நம்ம அப்படியே போட்டு வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பார்பி ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டில் ரெடி பண்ண பார்பி ட்ரெஸ்ஸு. இது வந்து ஆல்ரெடி பார்பி செட் வீடியோவில் நான் ரெடி பண்ண ட்ரெஸ்ஸு. ஸோ இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய டைப்பில் பார்பிக்கு வந்து ஈஸியாக எப்படி ட்ரெஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்பி டால் ஹவுஸு, பார்பி செட்டு, பார்பி ஜுவல்லரி, பார்பிக்கு டபுள் பெட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பார்பி டால் ட்ரெஸ் ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவே ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். கிவ்அவே பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க அதுக்குரிய வீடியோவை செக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.